இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 27வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 29 வரை. மாம்சீக முயற்சிகள். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் என்றான். வசனங்கள் 1-2. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஆவியினால் ஆரம்பித்து இப்பொழுது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து போராடுகிற செயலை ஈசாக்கின் குடும்பத்தில் காண்கிறோம். ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தங்களுடைய சொந்த வழியில் சரீர முயற்சியால் அடைய போராடும் ஒரு துக்கமான நிலையில் இருந்தனர். ஈசாக்கு ஏசாவின் மீதும் ரெபெக்காள் யாக்கோபின் மீதும் பாசம் வைத்தனர் என 25வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பாகுபாட்டின் பலனை இப்பொழுது குடும்பம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. ஈசாக்கு சரீர பார்வையை மட்டுமல்ல, ஆவிக்குரிய பார்வையையும் இழந்து விட்டான். ஈசாக்குக்கு இச்சமயத்தில் ஏறத்தாழ 140 வயது இருக்கலாம். அவன் 180 வயதில் தான் இருந்தான். ஆயினும் என்னுடைய மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் என்று காலத்துக்கு முன்பே புலம்ப தொடங்கிவிட்டான். மரணம் இன்ன நேரத்தில் வரும் என்று நமக்கு தெரியாததுதான். மரணத்துக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதும் உண்மைதான். ஆயினும் தன்னுடைய சரீர பசியை தீர்த்து கொள்வதற்காக, ருசியுள்ள பதார்த்தங்களை உண்ணுவதற்காக காலத்துக்கு முன்னரே அவசரப்படுவது ஓர் ஆவிக்குரிய விசுவாசிக்கு அழகு அல்ல. அவன் காலத்துக்கு முன்னரே தனக்கு பிரியமான மகன் ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை வழங்க முன்வந்தான். இது அவனுடைய சொந்த விருப்பமே தவிர தேவ சித்தம் அல்ல. ஏற்கனவே நான் இளையவனை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்லிவிட்டார். தேவ வார்த்தையை சார்ந்து கொள்வதற்கு பதில் தன்னுடைய உணர்வு, உணவு, வாசனை ஆகியவற்றை சார்ந்து கொண்டு விட்டான். கர்த்தருக்காக மோரியா மலையில் பலிபீடத்தில் தன்னையே கிடத்திய ஈசாக்கா இப்படி செய்வது எத்தனை பெரிய மாற்றம்! ரெபெக்காளும் தன் பங்கிற்கு சூழ்ச்சியை தொடங்கினாள். யாக்கோபை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னதை கேட்ட பிறகும் ஏற்ற வேலைக்காக காத்திராமல் குறுக்கு வழியில் அதை பெற்றுத்தர முயன்றாள். பல ஆண்டுகளுக்கு முன்பர் பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் காரியம் என்ன என்று விசாரித்த ரெபெக்காள் இப்பொழுது ஜபத்துக்கு பதில் தந்திரமான வழியை தேடியது ஏன்? தாவீது அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்டாலும் சவுலை கொன்று அதை அடைய ஒருபோதும் அவன் முயலவில்லை. அவன் அரியணைக்காக பல ஆண்டுகள் காத்திருந்தான். யாக்கோபும் தன் தாயின் தவறான ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:6 பேதுரு நமக்கு ஆலோசனை கூறுகிறார். விசுவாசிக்கிறவன் பதறான் என ஏசாயா 28:16 வாசிக்கிறோம். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். தன் தந்தைக்கு ஒரு போலியான முத்தத்தை கொடுத்து ஏமாற்றினான். யாக்கோபு நடித்தது போல நாம் ஆவிக்குரியவர்களாக நடிக்க வேண்டாம். பல நேரங்களில் நாம் நிஜமானவர்களாக அல்ல, வேறொருவருடைய வேஷத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். நாம இருப்போம். உள்ளதை உள்ளதென்று சொல்லி நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். அவர் நம்முடைய குறைகளை போக்கி இயலாமையை நிவர்த்தி செய்வார். அப்பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதங்களை சந்தோஷத்துடன் அனுபவிக்க முடியும்.